நமஸ்காரம். எனது அன்புக்கும் மரியாதைக்கும் பாசத்துக்கும் உரிய ரசிக பெருமக்களே, உங்களுக்காக இன்னைக்கு நான் ஒரு பிரியாணி செய்ய போகிறேன். 3 கிலோ பாசுமதி அரிசி, 3.5 கிலோ மட்டன் போட்டு உங்களுக்காக ஒரு பிரியாணி. மட்டன் பிரியாணி இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, மட்டன் 3 கிலோ எடுத்து வச்சிருக்கேன். மட்டன் பீஸு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும், சரிங்களா? மட்டன் 3 கிலோ மட்டன் எடுத்து வச்சிருக்கேன். 3 கிலோ பாசுமதி அரிசி, 1 கட்டு புதினா, 2 கட்டு கொத்தமல்லி, 1 கிலோ வெங்காயம், 3/4 கிலோ தக்காளி, 20 பச்சை மிளகாய், 300 இஞ்சி பூண்டு, வெறும் மிளகாத்தூள் 50, பிரியாணி மிளகாத்தூள் 50, மட்டன் மிளகாத்தூள் 50, தேவைக்கேற்ற உப்பு, பட்டை, ஏலக்காய், லவங்கம், பத்திரி, அது எல்லாமே ஒரு 4 5 எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கிலோ ரீஃபண்ட் ஆயில், சரிங்களா? 1 கிலோ ரீஃபண்ட் ஆயில். இப்போது நம்ம எப்படி தாளிக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம், சரிங்களா? மட்டன் வாங்கும் போது இளம் ஆடை வாங்கணும். இளம் ஆடை வாங்கினா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், மட்டன் பீஸ் இந்த மாதிரி போட்டு வாங்கிட்டு வரணும். இப்போ பாருங்க, பிரியாணிக்கு தேவையான மசாலெல்லாம் தாளிச்சியாச்சு. நம்ம சாதாரண அடுப்பில் வச்சு தாளிச்சு நம்ம எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் எப்படி பிரியாணி செய்கிறதுன்னு நான் காட்ட போகிறேன், பாருங்க, சரியா? இப்போ பாருங்க, மட்டன் அவிச்சு வச்சிருக்கு. இப்போ பிரியாணி அரிசி போட்டு, அரிசி நல்லா வெந்து வந்த உடனே இந்த மட்டன் அதில் போடணும். தாளிக்கும் போதும் மற்ற நேரத்துலையும் மட்டன் போட்டால் மட்டன் எல்லாம் குழஞ்சிடும், சாப்பாடும் குழஞ்சிடும். இது பக்குவமாக போடணும். நிறைய பேருக்கு இது தெரியாது. தாளிக்கும் போதே கறியை போட்டுருவாங்க. கறியை போட்டு இதில் வேக வைப்பாங்க. இது வேறு மெத்தடு. எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் செய்கிறதுனால பாருங்கள், மட்டன் அவிச்சு வச்சுருக்கேன், சரியா? இப்போ எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் தாளிச்சதெல்லாம் போட்டிருக்கு. வெங்காயம், தக்காளி, என்னென்ன நம்ம தாளிச்சோமோ அதெல்லாம் போட்டிருக்கு. அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், பாருங்கள். இதை பாருங்கள். இப்போது இது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கொதி வந்துடும். கொதி வந்த உடனே நம்ம அரிசி போட வேண்டியதுதான். இப்போ பாருங்கள், ரைஸ் குக்கரில் கொதிக்குதான்னு பார்க்கலாம், சரியா? பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம அரிசி போட வேண்டியதுதான். இப்போ பாருங்கள், அரிசி போட்டுடலாம், சரியா? நல்லா சுட்டுக்கணும். போடுங்க. இப்போ பாருங்கள், அரிசி போட்டாச்சு. லைட்டாக கலரி விட்டோம்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிரியாணி ரெடி, சரியா? இப்போ பாருங்கள், பிரியாணி வந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், எப்படி கொதிச்சு வந்திருக்கு. இன்னும் 5 நிமிஷத்தில் பாருங்கள், மட்டன் போட்டாச்சு. இப்போது சாப்பாடு உடையாத வரும். நம்ம முதல்ல இதில் மட்டன் போட்டோம்னா கலரும் போது அரிசியெல்லாம் உடைஞ்சிடும், புரியுதுங்களா? 3 கிலோ அரிசிக்கு 3.5 கிலோ மட்டன்.
மட்டன் பிரியாணி ரெடி. இங்க பாருங்க, இவங்க பேரு பிரீதா, என் தங்கச்சி பொண்ணு, எனக்கும் பொண்ணு. நான் தாய் மாதிரி அவங்களுக்கு. இவங்க குழந்தை மைதிலிக்கு இன்னைக்கு பர்த்டே, அதனால மட்டன் பிரியாணி செஞ்சிருக்கோம் என் தங்க பட்டுக்கு. சரியா, அன்பா செஞ்சிருக்கோம். நீ என்ன சொல்ல விரும்புற? லேட் பண்ணது டக்குன்னு. ஐயோ நல்ல. எங்க தாய் மாமா தான் இவரு. அவர் செஞ்சு கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் பொண்ணு அதை விட ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி மாமா. நான் தாய் மாதிரி அவங்க வந்து என்ன ஜீன் தான் கூப்பிடுவாங்க. அது லூஸ் ஆட்டமா மாட்டு. நான் அவங்களுக்கெல்லாம் நான் ஒரு தாய் மாதிரி நடந்துக்குவேன். மற்றற்ற மகிழ்ச்சி இந்த பிரியாணி செஞ்சதில். அன்பு ரசிகர்களே, நீங்களும் இந்த மாதிரி முயற்சி செஞ்சு பாருங்க. நன்றி, வணக்கம். ஓரமா அல்ல, நீ ரப்பர் இப்படி அள்ளணும், புரியுதா? இந்த நடுவில் விடக்கூடாது. அங்கதான் அமைச்சுக்கிறேன், வந்துருவான். போதும் ஜி, கரண்டி உள்ள வைங்க. சின்ன கிண்ணம் கொடு, நான் எடுத்துன்னு வரேன். ஜி நீங்க போட்ட தயிர் தானே இது?